श्रीमाधवान्मयसुधाम्बुधि पूर्णचन्द्रम् श्रीश्रीनिवासगुरुवर्यकृपात्तचक्रम् श्रीनव्यरङ्गयति वर्यकृतात्मरक्षम् वन्दे सदा वरदलक्ष्मणदेशिकेन्द्रम् भारद्वाजम् शटारिम् शुभगुणान् पण्डितेन्द्रम् भजेऽहम् सूनुम् नारायण அடியன் சுவாமி அன்மியூட் பண்ணிக்கோங்க. அடியன் தெரியாம தேவால மியூட் பண்ணிட்டேன், க்ஷமிக்கணும் அடியன். ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜயதி கிருபயா ரங்கிணீனஸ்தபாரம் தத்சம்பிராப்தாகமான் தத்விதயமனுகணம் சிஷ்டதா பூர்ணமத்யம் श्रेष्ठश्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रमं तं सद्वस्तं श्रीवराहं यदिवरमनगं देशिकं संश्रयामि। वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं तत्पादयुग्मसरसीरुधभृङ्गराजम् त्रय्यन्तयुग्मकृतभूरि परिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये। श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमश्रीवासयोगीश्वरगुरुपतयोरर्पितस्वात्मभारम् श्रीरङ्गनाथ वयं कृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रम्। जीवनं जगतां जीयात् किमप्यदतकं स्वतन्त्रं सर्वतन्त्रेषु वेङ्कटेशाह्वयं महः। प्रणामं लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामकं प्रसादयति यत्सूक्तिः स्वादीनपदिकां श्रुतिम्। अस्मद्गुरुपरम्परायै नमः। இந்த சனாதன தர்மம்ங்கிற தலைப்பிலே பிரமாணம்னா என்னங்கிறத பார்த்து எதை ஒன்றை தெரிந்து கொள்கிறோமோ அது பிரமாணம், எத்தை தெரிந்து கொள்கிறோமோ அது பிரமேயம்னு சொல்லி இப்படி அறியப்படுகின்றதான பிரமாணம் சித்து அச்சித்து ஈஸ்வரன் அப்படிங்கிறதான மூன்று, அதான் தத்துவத்திரயம்னு சாஸ்திரங்களிலே சொல்லுவார். அதுல இந்த அச்சேதன தத்துவமான மூல பிரகிருதி, காலம், சுத்த சத்துவம், தர்மபூத ஞானத்தை பத்தி விசதமா பார்த்தோம். அதுக்கப்புறம் ஜீவாத்மாவை பத்தி போன உபன்யாச பர்யந்தம் ரொம்ப விசதமா அதையும் அனுபவிச்சோம். அதற்கு மேலே இந்த தத்துவ திரயத்திலே ஈஸ்வரனை பத்தி நாம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ ஒவ்வொருவனும் தன்னுடைய மனத்தளவே உணர்கின்றதான ஜீவாத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படும். இப்போ அந்த மனசளவிலே கூட அறிய முடியாததான எம்பெருமானான ஈஸ்வரனை பத்தி, பகவான் ஸ்ரீமன் நாராயணனை பத்தி இனி வரும் உபன்யாசங்கள்ல நாம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ யாராவது உங்களை கேட்டா
பெருமாள் கோயிலுக்கு போனேன், பெருமாள் சேவிச்சேன், பெருமாள் இல்லை. பெருமாள்னா யார்? பெருமாளுக்கு ஒரு டெபனிஷன் சொல்லு அப்படின்னு கேட்டான்னா என்ன சொல்லுவேன்? சுவாமி தேசிகன் இந்த பாலபாடம் மாதிரி ரகசியங்கள்ல தத்துவ பதவின்னு அப்பதான் அந்த சாஸ்திரத்துல இந்த ரகசியங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவனுக்கு முதல் பாடம் அது சொல்ற பரதத்துவமாவது ஸ்வய வித்ரிக்த வஸ்துக்கள் எல்லாவற்றுக்கும் தாரகனுமாய் நியந்தாவுமாய் சேஷியுமான ஸ்ரீயப்பதி. அவ்வளவுதான். பெருமாள் யாரு அப்படின்னு யாராவது கேட்டா இங்க சொன்னா போதும், அதுல அத்தனை நடக்கும். அவன் ஸ்வய வித்ரிக்த வஸ்துக்கள் எல்லாவற்றுக்கும் தாரகனாய் நியந்தாவாய் சேஷியாய் ஸ்ரீயப்பதியாய் இருப்பவன் 4 லட்சணம். இத சொன்னா எம்பெருமானை முழுக்க நாம் விவரித்ததாக ஆகும். ஸ்வய வித்திரிக்தம்னா என்ன? தன்னை தவிர்ந்ததான, தன்னை விட்டு விட்டதான. இப்போ எம்பெருமான் அவனை விட்டிருக்கிற மற்ற அனைத்து பொருட்களுக்கும் அவன் நியந்தாவா இருக்கிறான், தாரகனா இருக்கான், சேஷியா இருக்கான், அவன் ஸ்ரீயப்பதியா இருக்கான். இதுல ஏன் ஸ்ரீயப்பதிங்கிறத 4வது இது முக்கியமா சொல்றான்னா, அப்பே தீட்சிதர் மாதிரி இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு சிவபதமாவே அர்த்தம் பண்றேன்னு சொல்லிட்டு கடைசியில இந்த நாராயண சப்தம் வரும்போது பாணினி எடுத்தானேன்னு அந்த எழுதுகோலால தன் தலையில குத்திக்கிட்டு 999 திருநாமங்களுக்கு அர்த்தம் பண்ணியிருந்தாலே சிவபதமா, அதை கொண்டு போய் வெந்நீர் எடுப்புல போட்டான். பெரிய இந்த தாளபத்திரங்களை, அந்த ஓலைக்கு முடிக்கல. அந்த மாதிரி இங்கே நார பிளஸ் அயன நாராயண, அது 2 சுழினா தான் வரும். ஆனா வாணி சூத்திரம் என்ன சொல்றது? அது 3 சுழினாவா இருக்கா? அது ஸ்ரீயப்பதியை குறிக்கும். மகாலட்சுமிக்கு எவன் வல்லபனோ, எவன் புருஷனோ அவனை சொல்லும். 1000 திருநாமங்களையும் விஷ்ணு சகஸ்ரநாமத்துல வர்றதுல நான் பண்ணிவிடுறேன்னு கங்கணம் கட்டிட்டு உக்காண்ட. கடைசியில என்ன ஆச்சு? அந்த சிவனை மகாலட்சுமிக்கு பத்தின்னு நான் சொல்ல முடியும், பார்வதி தேவிக்கு பத்தின்னு சொல்லலாம். சொல்ல முடியாது. ஐயோ பாணினி எடுத்தானேன்னு தலையில எழுத்தாணியால குத்திட்டு அந்த ஓலையெல்லாம் வெந்நீருக்குள்ள கொண்டு எரிய விட்டாருங்கிறது ஒரு கர்ண பரம்பரையா சொல்லப்படுறதான விஷயம். எதுக்காக அடி என்று சொன்னேன்னா, அந்த ஸ்ரீயப்பதிங்கிறது அங்க ரொம்ப முக்கியம். மகாலட்சுமியான பிராட்டிக்கு அவன் வல்லவனாக இருக்கிறான் அப்படிங்கிறது அங்கே ரொம்ப முக்கியம். தன்னை ஒழிந்த அனைத்து சேத்தனாச்சேதனங்களையும் அவன் தாங்குகிறான், தரிக்கிறான். அதுக்கப்புறம் அவற்றையெல்லாம் நியமிக்கிறான். அவற்றையெல்லாம் தன் கைங்கரியத்திற்காக அடிமை கொள்கிறான். இப்படி இந்த 3ஐயும் செய்பவன் வேறு யாரும் இல்லை. ஸ்ரீ மகாலட்சுமி பிராட்டியுடைய பர்த்தாவான பகவான் ஸ்ரீமன் நாராயணனே. அதுதான் பரதத்துவம், அதுதான் ஈஸ்வரன். இப்போ இந்த ஈஸ்வரன் என்பது யார் அப்படின்றதுக்கு
எவன் தாங்குகிறானோ அவன் எவன் அனைத்தையும் தாங்குகிறானோ அவன் ஈஸ்வரன். எவன் அனைத்தையும் நியமிக்கிறானோ அவன் ஈஸ்வரன். எவன் அனைத்தையும் தனக்கு அடிமை கொள்கிறானோ அவன் ஈஸ்வரன். எவன் மகாலட்சுமிக்கு பிரிய கணவனாக இருக்கிறானோ அவன் ஈஸ்வரன். 4 லட்சணத்தை சொன்னார் சுவாமி தேசிகன் தத்துவ பதவிங்கிறதான ஸ்ரீரகசிய கிரந்தத்துல. இப்போ எப்படி சுவாமி எல்லாத்தையும் அவன் எங்க தாங்குறான் அப்படின்னு நான் தாங்குறான். இப்போ பாருங்க, இப்போ அடியங்கிட்ட இந்த கையில செல்போன், இந்த செல்போனை அடியை தாங்குறேன் இல்லையா? அடியனுடைய உள்ளங்கை தாங்கிறது, உள்ளங்கைய மணிக்கட்டு தாங்கிறது, மணிக்கட்டை முழங்கை தாங்கிறது, முழங்கைய தோள்பட்டை தாங்கிறது, தோள்பட்டைய சரீரம் தாங்கிறது, சரீரத்தை ஜீவாத்மா தாங்குறான், ஜீவாத்மாவை பரமாத்மா தாங்குறான். இப்போ எதை எடுத்திருந்தாலும் பரமாத்மா பரியந்தம் போயிடும். அதனால சர்வ வஸ்துக்களையும் எம்பெருமான் தாங்குகிறான். தாங்குறான்னாக்க ஏதோ கஷ்டப்பட்டு தூக்கிட்டு இருக்கானா? இந்த மண்ணெல்லாம் மண்வெட்டியில வெட்டி ஒரு தட்டுல போட்டு தூக்குறாள் அந்த மாதிரியா? இல்ல. கஷ்டப்படுறானா? இல்ல. கேவல சங்கல்பத்தினாலே அது அத்தனையும் பண்ணிவிடுறான் பகவான். அதனாலே அனைத்தையும் தாங்குகிறான், அனைத்தையும் நியமிக்கிறான். He appoints. அப்போ நாமெல்லாம் உலகத்தில் உள்ள அனைத்து வஸ்துக்களும் அவனாலே அப்பாயிண்ட் பண்ணப்பட்டவர்கள், நியமிக்கப்பட்டவர்கள். அவன் நியந்தா, அவனை ஒழிந்த அனைத்து சேதனா சேதனங்களும் நியமிக்கப்பட்டவைகளே அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்புறம் எதுக்கும் சுவாதந்திரியம் கிடையாது. 1947 ஆகஸ்ட் 15 தான் இன்னைக்கு நமக்கு சுதந்திரம் கிடைச்சது இந்தியாவுக்கு பிரிட்டிஷ்க்கு சொல்றா. ஆனா ஜீவாத்மாவுக்கு என்னைக்குமே எப்போதுமே சுதந்திரம் கிடையாது. ஏன்னா அவன் பரதந்திரம் தான். அவன் எம்பெருமானுக்கும் அவனுடைய பக்தர்களான அடியவர்களான பாகவதோத்தமர்களுக்கும் எப்போதும் அடிமைப்பட்டவனே. அதுல எந்த விதமான சந்தேகம் யாருக்கும் வேண்டிய அவசியமே இல்லை. இப்படி இந்த எம்பெருமான் யார்? இப்போ டெபினிஷன் சொல்லுங்க. பரதத்துவம்னு சொல்றேளே, பரபிரம்மம்னு சொல்றேளே, அதுக்கு ஒரு டெபினிஷன் சொல்லுங்க அப்படின்னு யாராவது கேட்டா இந்த 4 சொன்னா அதான் சுயவித்திருக்க வஸ்துக்கள் எல்லாவற்றுக்கும் தாரகனாய், நியந்தாவாய், சேஷியான ஸ்ரீயப்பதி அவன்தான் பரபிரம்மம் அப்படின்னு ரொம்ப ஸ்பஷ்டமா நாம சொல்லிவிடலாம். இப்போ ஈஸ்வர லட்சணத்தை சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, எந்த ஒன்று எல்லாவற்றையும் நியமிக்கிறதோ, எல்லாவற்றிற்கும் சேஷியாக இருக்கிறதோ, எல்லா கர்மங்களாலும் ஆராதிக்கப்படுகிறதோ, எல்லா பலன்களையும் கொடுக்கிறதோ, எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருக்கிறதோ, எல்லா செயல்களையும் உண்டு பண்ணுகிறதோ, எல்லா பதங்களாலும் சொல்லப்படுகிறதோ, சுய வித்திரிக்த சமஸ்த திரவியங்களையும், அதாவது தன்னை தவிர்த்த அனைத்து வஸ்துக்களையும் தனக்கு சரீரமாக எது கொண்டுள்ளதோ அப்படிப்பட்ட அந்த ஒரு தத்துவம் ஈஸ்வரன் அப்படின்னு இந்த ஈஸ்வரனுக்கு லட்சணம் சொன்னார். இப்போ இந்த மேலே நாம சொன்னோமே, எது அனைத்தையும் நியமிக்கிறதோ இதுதான் நியந்தான்னு சொன்னோம். எல்லாவற்றிற்கும் எது சேஷியாக இருக்கிறதோ அதுதான் நாம் அடிமை கொள்பவன் சேஷின்னு சொன்னோம்.
எல்லா கர்மங்களாலும் எது ஆராதிக்கப்படுகிறதோ அப்படின்றது தான் நாமெல்லாம் நியாமக வஸ்து, அவன் நியந்தாங்கிற வஸ்து. எது சமஸ்த பலன்களையும் கொடுக்கிறதோ, எது எல்லா பலன்களையும் எல்லா பிரயோஜனாதிகளையும் புருஷார்த்தங்களையும் கொடுக்கிறதோ, அனைத்துக்கும் எது ஆதாரமாக இருக்கிறதோ, எது எல்லா செயல்களையும் கொள்ளுகிறதோ, எது எல்லா மொழிகளிலும் உள்ள அனைத்து பதங்களாலும் சொல்லப்படுகிறதோ, எது தன்னை தவிர்ந்ததான மற்ற அனைத்து வஸ்துக்களையும் தனக்கு சரீரமாக கொண்டுள்ளதோ அது பரபிரம்மம் அப்படின்னா. இப்போ இந்த ஒண்ணுமையும் ரொம்ப விசதமா பார்க்கலாம். இந்த ஈஸ்வரனுக்கு சாஸ்திரங்கள்ல சொல்ல லட்சணங்கள்ல வியாபகத்வே சதி சேதனத்துவம், எல்லா இடங்களிலும் வியாபித்துக் கொண்டு அறிவுள்ளவனாக இருப்பது அப்படின்னு அர்த்தம். வியாபகத்வே சதி சேதனத்துவம் இது சர்வ இடங்களிலும் சர்வ வஸ்துக்களிலும் வியாபித்துக் கொண்டு அவன் அறிவுடைய ஒரு ஆத்மாவாக இருப்பது. இப்போ வியாபகத்வே சதி சேதனத்துவம் சரி, அங்க வியாபகத்வே சதின்னு ஒரு பிரிஃபிக்ஸ நாம சேர்க்கும் போது என்ன ஆயிடுறது, அது ஜீவாத்மா இல்லேன்னு ஆயிடுறது. ஜீவாத்மா இப்ப அடியன் சென்னையில தான் இருக்கேன், நீங்கள் யுஎஸ்ல தான் இருக்கேன், எல்லாம் எங்க இருந்து கேட்கிறோ வாழலாம், அந்த இடத்துல இருக்கா. இப்படி நான் ஒருத்தனே எல்லா இடத்துலயும் இருக்க முடியாது, நீங்களே எல்லா இடத்துலயும் இருக்க முடியாது. அப்போ வியாபகத்வே சதிங்கிறதான ஒரு பிரிபிக்ஸ சேர்த்திருக்கிறதுனால சேத்தனத்துவத்தோட, சேத்தனத்துவம்னா என்ன, அறிவுள்ள வஸ்துவாக இருப்பது. அப்போ வியாபகத்துடன் கூடிய அறிவுள்ள வஸ்துவாக இருப்பது பிரம்மம். ஸ்வதஹா சத்திய சங்கல்பத்துவம், இயற்கையிலேயே எந்த விதமான தடையும் தனக்கின்றி தான் நினைத்ததை முடிக்கும் சாமர்த்தியம் உள்ளதாக இருக்கு பரபிரம்மம். இந்த ரெண்டையும் சேர்த்துட்டு இந்த முதல் லட்சணத்துல வியாபகத்வே என்பதான முதலாவது பதத்தினாலே ஜீவாத்மாக்கள் விளக்கப்பட்டன. சதி என்ற இரண்டாவது பதத்தினாலே காலம் விளக்கப்பட்டது. இப்போ எம்பெருமான் இந்த சமஸ்த லோகங்களையும் சிருஷ்டிக்கிறான், ரட்சிக்கிறான், லயமடைய செய்கிறான். இத பிரம்மத்தினுடைய லட்சணமாக வேதம் சொல்றது. இதத்தான் பிரம்மசூத்திரத்துல ஜன்மாத்யஸ்யயதஹாங்கிறதான சூத்திரம் சொல்றது. அது ஸ்ரீபாஷத்திலே அதாத்தோபநிஷத்துல அடுத்ததான இரண்டாவது சூத்திரம். அது ரொம்ப ஸ்பஷ்டமா சொல்றது. அங்கே அந்த வேதம் அதனுடைய பிரமாண வாக்கியம் அங்க என்ன பாஷிக்காரர் இருந்தார், யதோவா இமானி பூதானி ஜாயந்தே அப்படிங்கிற வாக்கியத்தில் போட்டிருக்காரு. இப்போ எவன் ஒருவன் இந்த உலகங்களை சிருஷ்டிக்கிறானோ, ரட்சிக்கிறானோ, லயமடைய செய்கிறானோ அவன் பிரம்மம் அப்படின்னு பிரம்மத்துக்கு லட்சணம் சொல்றான். ஆனா லோகங்களை எல்லாம் காக்கும் கடவுள் பிரம்மான்னு, சதுர்முக பிரம்மான்னு, அந்த சிருஷ்டிக்கிற கடவுள் பிரம்மான்னு, அந்த உலகங்களை எல்லாம் ரட்சிக்கின்றவன் விஷ்ணுன்னு, காக்கும் கடவுள் விஷ்ணுன்னு, சம்ஹாராதிகளை பண்ணி அழிக்கும் கடவுள் சிவன்னு பல பேர் தப்பா நினைச்சுட்டு இருக்காங்க. அது இல்லேன்னு சொல்றதுக்கு தான் இந்த வேத வாக்கியம். ஜன்மா யஸ்யயதஹ. ஸ்ரீமத் பாகவதமும்
இந்த ஜென்மா யஸ்யதஹாங்கிறத சொல்லித்தான் ஆரம்பிக்கும். அந்த ஸ்லோகத்தினுடைய முதல் இதுவே முதல் வரியிலேயே ஜென்மா யஸ்யதோன்னு ஆரம்பிக்கும். அப்படி இந்த 3 பதங்களை ஸ்வதஹா சத்திய சங்கல்பத்துவம் அப்படின்றத நாம வச்சு லட்சணமா எம்பெருமானுக்கு வச்சு விட்டோம்னா அது பிரம்மாவையும் சிவனையும் இல்லை என்று சொல்வதற்கு ஏற்றுவார். வேதம் தைத்திரிய உபனிஷத்து 2வதான ஆனந்தவல்லியில பிரம்ம பரம் ததேஷாப்யுக்த சத்யம் ஞானமனந்தம் பிரம்ம, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படிங்கிற இந்த தைத்திய உபனிஷத்து வாக்கியம் எம்பெருமானுக்கு லட்சணமாக சொல்லப்படுவதான வாக்கியம். இதுல முதல் பதம் சத்தியம், 2வது பதம் ஞானம், 3வது பதம் ஆனந்தம். இந்த 3ஐயும் ஒரு சேர இதுல இருந்து சத்தியம் அப்படின்றதான முதல் பதத்தை எடுத்துக்கணும். அது இயற்கையாகவே வேறுபாடு அற்றதான ஒரே விதமான வஸ்து அப்படிங்கிற அர்த்தம் அந்த சத்தியம்ங்கிறது. அதாவது பை நேச்சர் நிருபாதிகமாகவே விகாரமே இல்லாததான எக்காலத்திலும் ஒரே மாதிரியாக இருப்பதான வஸ்து. இப்போ அடியே ஒரு 50-55 வருஷத்துக்கு முன்னால் இப்போ சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னு தைத்திரிய உபனிஷத்து சொல்லுங்க. விஷயம்னா என்ன? எப்போதும் ஒரே மாதிரியா இருக்கிறது, அதுக்கு சத்தியம்னு பேரு. அப்புறம் இந்த சத்தியங்கிற பதம் இன்னொரு விதமாவும் நாம சொல்லலாம். அதாவது அடிக்கடி எது வேறுபாட்டை அடைகிறதோ அது சத்தியமான வசூல். அதோட மட்டும் இல்ல, இப்போ நாம ஒருத்தன் பொய் சொல்ற இருக்கிறவன சத்தியவான்னு சொல்றோம், அத சத்தியம்னு சொல்றோம். அவன் இந்த பொய் சொல்றவன் இருக்கான் பாருங்க, அவனுக்கு அலாதியான ஞாபக சக்தி வரும். ஏன்னா ஒரு பொய் சொல்றான்னா அந்த பொய்ய கடைசி வரைக்கும் ஞாபகம் வச்சுட்டு அதை அப்படியே சொல்லிட்டு இருக்கணும். உண்மை சொல்றவனுக்கு ஞாபக சக்தியே தேவையில்லை. ஏன்னா அது சத்தியத்தை தான் சொல்ல போறான், அது ஒன்னையே தான் சொல்ல போறான். அதனால அவனுக்கு ஒண்ணும் இல்லை. அப்போ இந்த உண்மை இல்லாததான வேறுபட்டதை சொல்றான் பாருங்க, அவனுக்கு தான் ஞானம் ஜாஸ்தி போகணும். ஏன்னா பொய் சொன்னவன் அத்தையே நன்னா ஞாபகம் வச்சுட்டு திருப்பியும் அதே பொய் சொல்லணும், இல்லைன்னா அவங்க விட்டு வெளிப்பட்டு. அதனாலே எம்பெருமான் சத்தியம்னு சொன்னா அவன் இயற்கையாகவே மாறுபடாததான தன்மையை உடையவன். இத நித்திய நாம சொல்லிட்டு இருக்கோம், அர்த்தம் தெரியாது. சகஸ்ரநாமத்துல அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனேன்னு சொல்றோம் இல்லையா? விகாரம் என்றால் மாறுபாடு, அவிகாரம் என்றால் மாறுபடாத தன்மை. அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே, அதுதான் சத்தியம். சத்தியத்துக்கு எக்ஸ்பிளனேஷன் அதுதான், அவிகாராய சுத்தாய நித்யாய. இப்போ எந்த ஒரு வஸ்து அடிக்கடி வேறுபாட்டை அடைகிறதோ, அடிக்கடி வெவ்வேறு பெயர்களை பெறுகிறதோ, வெவ்வேறு உருவங்களை அடைகிறதோ, இந்த பிரகிருதியை காட்டிலும் வேறுபடுகிறதோ, அப்படிப்பட்டவன் ஈஸ்வரன் அல்ல.
ஏன்னா அவனுக்கு வேறுபாடே கிடையாது, அவனுக்கு வெவ்வேறு பேர கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்படி பிரகிருத்தியை காட்டிலும் வேறுபாடு உடையவன் ஈஸ்வரன் சொன்னா இந்த இடத்துல என்ன ஆகுது? யாருக்கு அடிக்கடி வேறுபாடா? இப்போ பிறக்கும் போது குழந்தையா இருக்கும், அப்புறம் அந்த பால்குடிகள் சின்ன கை குழந்தையிலேருந்து கொஞ்சம் கவலைப்படும், அப்புறம் பாலகன் சிறுவன் இளைஞன் நடு வயசுக்காரன், அப்புறம் வார்த்தகம் வந்தா கிழமை ஒரு நாள் இல்லாத. இப்போ நம்ம திடீர்னு பிறக்கிறோம், கிரமேண வளர்றோம், அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு கூட உடம்பு தானா தேய்த்து ஒரு நாள் இல்லாதையே போயிடுறது, நம்மள தூக்கி வெளியில போட்டுறாங்க. அப்போ இந்த சரீரம் வேறுபாட்டை அடைகிறது. ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு ஒரு பேர் இல்லையா? அந்த மாதிரி அப்போ ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி உருவம் இருக்கு. இந்த மகத்தான பிரகிருதியை காட்டிலும் பகவான் வேறுபட்டவர். இப்போ இந்த ஜீவாத்மாவை எதை வச்சு பரபிரம்ம இல்லைன்னு நிரூபிக்கணும்னா, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, ஜீவாத்மாவும் சத்தியம். எப்படி பரமாத்மா சத்தியமோ அந்த மாதிரி ஜீவாத்மாவும் சத்தியம். எப்படி பரமாத்மாவுக்கு ஞானம் இருக்கோ அந்த மாதிரி ஜீவாத்மாவுக்கும் ஞானம் இருக்கு. ஆனால் ஜீவாத்மாவுடைய ஞாத்திருத்துவத்துக்கும் பரமாத்மாவினுடைய ஞாத்திருத்துவத்துக்கும் அஜக வித்தியாசம். அப்படி சொல்லுவோம். அஜகஜேந்திரன்னா அஜம்னா ஆடு, ஒரு சின்ன ஆடுகுட்டி இருக்கு, ஒரு பெரிய மத யானை இருக்கு, ரெண்டும் உருவத்துல எவ்வளவு வேறுபாடு, அதுதான் அஜகஜேந்திர வித்தியாசம் தான். அந்த மாதிரி இங்கே அவ்வளவு வித்தியாசம் இருக்கு. ஞானம் பெருமாளுக்கும் உண்டு, நமக்கும் உண்டு. நம்ம ஞானம் பட்ட திசையிலே, இப்போ நாம சாம்சாரிக திசையில இருக்கும் போது அது சங்கோஷமா இருக்கு. அது நாம முக்தனானதுக்கு அப்புறம் அது விகாசமாகி விகுவாகிறதுன்னு சாஸ்திரம் சொல்றது. அதையும் நாம பார்த்தோம் அந்த ஆத்மாவை பற்றி சொல்லும் போது. அப்போ ஜீவாத்மாவுடைய ஞானம் சங்கோச்ச விகாசத்தை உடையது. ஆனால் எம்பெருமான் ஞானம் எப்போதும் விகாசத்தையே உடையது, ஒரு காலம் அது சங்கோச்சத்தை கொண்டதல்ல. அதனாலே ஈஸ்வரன் ஜீவாத்மாக்களை காட்டிலும் வேறுபட்டவன் என்பது மிக தெள்ள தெளிவாக நமக்கு விளங்குகிறது. அடுத்தது ஞானம்ங்கிறதா. இந்த பதம் ஒருபோதும் சங்கோச்சத்தை அடையாத ஞானத்தையே குணமாக கொண்டுள்ள ஒரு வஸ்துவை சொல்றது. அதனால இங்கே பத்தன் சம்சார திசையிலே ஞான சங்கோச்சத்தையும் அவனே பரமபதம் அடைந்த பிற்பாடு அந்த ஞான விகாசத்தையும் கொண்ட முக்தனாக ஆகிறானே, அந்த ஜீவாத்மாக்களை காட்டிலும் பகவான் வேறுபட்டவன் என்பதை தெரிவிப்பதற்காக இந்த ஞானம். அனந்தம்ங்கிற பதம் அது இடத்தினாலும் காலத்தினாலும் பொருட்களாலும் அளவற்று இருக்கும் தன்மையை சொல்லுகிறது. அபரிச்சேத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அனந்தம் எதுக்கு அந்தம் இல்லையோ அது அனந்தம். காலத்தினாலே முடிவுள்ளதா இருக்குமா? இல்லை. இந்த காலத்துலதான் இருக்கான், இந்த காலத்துல இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்ல. பகவான் இந்த இடத்துலதான் இருக்கான், இந்த இடத்துல இல்லைன்னு சொல்ல முடியுமா? பகவான் இன்ன வஸ்துலதான் இருக்கான், இந்த வஸ்துல இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்ல. அவன் இவ்வளவு உயரம்,
இப்ப ஒருத்தரை பார்த்தோம் அப்படின்னா அது 5.7 inches ஹைட்டுன்னு சொல்லணும். அந்த மாதிரி இவன் இவ்வளவு ஹைட்டு தான் இருக்கான் அப்படின்னு சொல்ல முடியுமா ஈஸ்வரன்? அவன் சர்வத்திர வியாபி, எங்கேயும் வியாபிச்சிருக்கிறான். எல்லா காலத்திலும் முக்காலத்திலேயும் இருக்கிறான். எல்லா பொருள்களிலேயும் இருக்கிறான். அதிலும் எல்லா பொருள்களிலேயும் உள்ளும் புறமும் இருக்கிறான். அதனால் அவன் சாஸ்திரம் சொல்றான். அதனால ஈஸ்வரன் இந்த நித்திய சூரியனை காட்டிலும் வேறுபட்டான். சத்தியம் என்பதற்காலே பிரகிருதியை காட்டிலும் காட்டிலும் வேறுபட்டவன் என்றும், ஞானம் என்ற பதத்தினாலே ஜீவாத்மாக்களை காட்டிலும் வேறுபட்டவன், அதாவது ஜீவாத்மாவை காட்டிலும் வேறுபட்டவன் என்பதையும் என்பதனாலே அந்த ஸ்ரீகுண்டத்தில் இருக்கிற நித்தியாத்மாக்கள் இருக்காளே அவளை காட்டிலும் வேறுபட்டவன் என்பதையும் இது நமக்கு ஸ்பஷ்டமா காட்டுறது. அதுக்கப்புறம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்றதான இந்த உபனிஷத் வாக்கியத்துல சத்தியங்கிறதான பதத்தினாலே முதலிலே இந்த மூல பிரகிருதி சொல்ல பத்த ஜீவர்களான அது அந்த ஜீவாத்மாவும் ஈஸ்வரனும் இப்ப எத்தனையோ பேர் அது மாதிரி இந்த ஸ்தூலமான பிரகிருதியிலே சேர்ந்திருக்கிற பத்த ஜீவனும் ஈஸ்வரனும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தா அதை நிவர்த்தி பண்றது. அந்த ஞானம் என்ற பக்கத்தினாலே சூக்ஷ்மமான அந்த முக்தாத்மாக்களும் ஜீவர்கள் தானே அப்படின்னா அவன் ஈஸ்வரனும் அப்படிங்கிற அந்த சங்கையை அது நிவர்த்தி பண்றது. அதுக்கு பிற்பாடு அனந்தங்கிற பதத்தினாலே ஒருபோதும் சம்சாரமே இல்லாதவர்களான நித்திய சூரியர்களான கர்வ அனந்த விஸ்வசேனாதிகளை ஈஸ்வரனோம்னா அது இல்லேன்னு சந்தேகம். இந்த சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம சொல்லிருக்கோம். இதுல சத்தியங்கிற பதத்தினாலே இவன் அக்ஷேத்திரத்தை காட்டிலும் விலட்சணமானவன். ஞானம்ங்கிறதுனாலே இவன் பத்த ஜீவாத்மாக்களை காட்டிலும் வேறுபட்டவன். அனந்தம்ங்கிற பதத்தினாலே இவன் நித்திய சூரிகளை காட்டிலும் வேறுபட்டவன் என்பெருமான் அப்படின்னு சொல்லி சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மங்கிற இந்த ஸ்ருதி வாக்கியமானது ஈஸ்வரன் பிரகிருத்தியான அஜித்தை காட்டிலும் விலட்சணமானவன், திரிவித சேதனர்களான பத்த முக்த நித்தியர்களை காட்டிலும் விலட்சணமானவன் ரொம்ப ஸ்பஷ்டமா இது விளக்குகிறார். ஆழ்வாரும் அதாவது நம்மாழ்வார் திருவாய்மொழி ஆரம்பத்திலேயே இந்த விஷயத்தை தான் சொல்றார். அதனால நான் பகவத் விஷய காலக்ஷேபம் பண்ணவா உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயவரும் அவர்கள் அதிபதி எவனவன், சுடடி தொழுதி எழுதி என்பன மனசும் சொன்னார். அவனை அந்த அவனுடைய தாத்பரியமான பிரகாசிக்கின்றதான திருவடியை தொழுது எழுதி சரணாகதி பண்ணு மனசுக்கு சொன்னார். அந்த மனசு கேட்டுது ஆழ்வாரு, நம்மாழ்வாரு. அவன் அவன் எவன் எவன்னு கேட்கிறார், அவன் அவன் பதில் சொல்லு. அந்த அவன் எவன் அவனை யாருன்னு சொன்னாதானே அடியன் போய் அதை சேவிக்க முடியும். அதை சொல்லாத அவன் 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 மூத்திரம் எவன் எவன் நீரே கேள்வி கேட்காது அவன் அவன் பதில் சொன்னா அந்த அவன் எவன்னு கேட்குது. அப்போ நீ ரொம்ப ஈஸியா கேட்கப்பா. அது அர்த்தம் சொல்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் சொல்றேன் புரியுது. மனன கமல மரமலர் மிசை எழுதரும் மனனுணரளவிலன் பொறியுணரவையிலன்
அப்படிங்கிற. சரி, அந்த அவன் யாருங்கிறத சொல்ல போறாருன்னு மனசு ரொம்ப அட்டென்ஷனோட ரொம்ப கூண்டு கவனிச்சு கேட்டுது. மனநக மலமர, உன்னுடைய மனசிலே உள் மனசிலே இருக்கிறதான அழுக்கான மலங்களான அந்த அகங்காரம் மமகாரம் நீங்க பெற்றால் மலர் விசை எழுதரும். அந்த எம்பெருமானை பற்றியான ஞானம் தானாகவே போகும். மனசு அப்போ அப்படியா மலர் விசை எழுதரும். மன உணர்வு அளவு இளன் அவன் மனதாலே அறிந்து கொள்ளத்தக்கவன் அல்ல. இந்த சப்புன்னு போயிடுத்து இந்த மனசு. ஆழ்வார் மனசு என்னமோ ஆழ்வார் சொல்ல போறாரு, நம்ம கேட்கலாம். பெருமாள் யாருன்னு சொல்ல போறாருன்னு சொன்னா ஒரு அதுல மன அளவு இளன். இது அலங்கிருத்திய சிரச்சேதம்னு சம்ஸ்கிருதத்துல ஒரு பதம் சொல்லுவார். இது என்னன்னா, இப்போ ஒரு ஆட்டையோ கோழியோ எழுத்தியோ ஒண்ணு அந்த துர்தேவதைகளுக்கு பலி கொடுக்குறானே, அவன் என்ன பண்ணுவான், காத்தால அதை தேய்ச்சி தேய்ச்சி குளிப்பாட்டுவான். காத்தால அந்த ஆட்டை அதுக்கு நன்னா நெத்தி எல்லாம் விட்டு அது அந்த கோவில்ல உணர்ந்து அந்த அம்மனையோ இதையோ அந்த 3 தரம் பிரதர்ஷனம் பண்ண வச்சு, அப்புறம் அதுக்கு பூமாலை எல்லாம் கழுத்துல போட்டு அதுக்கு சூடஜாம்பராணி எல்லாம் காட்டி எல்லாம் பண்ணி பெருசா பண்ணுவான். கடைசியில பலி எடுத்து வச்சு தலையை உரை வெட்டா வெட்டி தின்னு போகும். அது மாதிரி இது ரொம்ப காலத்தீட்டு ஆழ்வாருடைய மனசுக்கு என்னவோ நினைச்சு ஆழ்வார் ஏதோ சொல்ல போறாருன்னு சப்புன்னு போயிடுது. இது என்னது அலங்கிருத்திய சிறுச்சேதமானா இருக்கு. ரமலம்மி செய்யழுதரமா நானும் அராள் அவியலன்னு ஒண்ணு முடிச்சுட்டாரு. அப்போ மனநளவு உள்ளது ஒன்று இருக்கு. அது எது? ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மா அது பரிச்சின்னமான அகமர்த்தம். அகமர்த்தம்னா தன்னைத்தானே அறியும் அறிவு. அதுக்கு அகமர்த்த ஞானம் இருக்கு. இப்போ திடீர்னு லைட் போயிடுது, ராத்திரி 10 மணி வச்சுருக்கோம். அப்ப என்ன பண்றோம், ஒரு டார்ச் எடுத்துக்கிறோம், இல்ல கையில இருக்கிற மொபைல்ல இருக்கிற வெளிச்சம், அந்த டார்ச் ஏதோ ஒண்ணு எடுத்து பாக்குறோம் இல்லையா. பார்த்தா நமக்கு என்ன தெரியுது, அப்போ இதர வஸ்துக்கள்லாம் எங்க இருக்கு, நம்ம இடிச்சுக்காத வெளியில வரணுமேன்னு சோஃபா இருக்கா, சேர் இருக்கா அந்த இடத்துல அப்படின்லாம் பார்த்து பார்த்து வரும். யாராவது ஒருத்தன் இருட்டா இருக்க தான் இருக்கானா இல்லையா அப்படின்றத தன் மேல தான் இருக்கானான்னு எவனாவது டார்ச் அடிச்சு பாத்துக்கிறானா இல்லையே. அவன் இருப்பதை அவன் மனத்தளவிலே சதா சர்வகாலமும் உணர்கிறான், தெரிந்து கொள்கிறான். அந்த அகமர்த்த ஞானம் ஜீவாத்மாவுக்கு எப்போதும் இருக்கு. அதனாலதான் டார்ச் லைட்ட தம்மேல அடிச்சு பார்த்து தான் இருக்கானா இல்லையான்னு உறுதிப்படுத்திக்கிறது இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா, தான் இருப்பதை ஜீவாத்மா எப்பொழுதும் அறிந்து கொள்கிறது. இப்போ ஸ்டேஜில் கிடக்கிறவனுக்கு கூட அகமர்த்த ஞானம் இருக்கும், இந்த தர்மபூத ஞானம் ஆக்சன்ட். அதனால பிற பொருட்களை அவனாலே தெரிந்து கொள்ள முடியாதே தவிர அப்பொழுதும் கூட அவன் இருப்பதை அவன் எப்பொழுதும் உணர்கிறான். அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். அதனால மன உணர்வு அளவு. அதுக்கு மேலே
எம்பெருமான் யாருன்னா அவன் ஜீவாத்மா அல்ல. மரபு அளவு ஜீவாத்மா அது இல்லை. அப்போ எம்பெருமான் ஜீவாத்மா இல்ல, இந்த ஜீவாத்மாவை காட்டிலும் வேறுபட்டவன் அப்படின்றத ஸ்பஷ்டமா முதல்ல சொல்றார். பொறியுணர்வையிலன் இந்திரியங்கள் புலன்கள். இப்போ கண்ணு இல்லைன்னா கூட இந்த பொருள் அப்படி தடவி பார்த்து கண்டுபிடிக்கிறான் பாருங்க, அந்த மாதிரி தடவி கண்டுபிடிக்கலாம். இல்ல புலன்களால ஒரு மல்லிகைப்பூ வச்சுட்டா டக்குன்னு வாசையை பார்த்து மல்லிகைப்பூ, பலாப்பழம் வாசனை அடிக்கிறதுன்னு சொல்றோம். அப்போ நம்ம இந்த இதர இந்திரியங்களாலே மூக்கு, கண்ணு, காது இதெல்லாம் ஞானேந்திரியங்கள் தானே. அதனால ஒரு வஸ்துக்களை நம்மளால அறிஞ்சிக்க முடியும். அது எதா இருந்தால் அச்சேதன வஸ்துவாக இருந்தால், கண்ணால பார்த்து இது புஸ்தகம், இது செல்போன், இது சேர், இது டேபிள்னு நாம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அப்போ நம் புலன்களாலே எம்பெருமானை தெரிஞ்சுக்க முடியுமான்னா முடியாது. அதனால பொறியுணர் அவையில அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு திரும்பி கேட்டு, ரெண்டு இல்லைன்னா அப்படின்றது. அதுக்கு அவன் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டம்பா. எதிர் நிகழ் கழிவினும் எது நிகழ் கழிவு அவன் எப்படி இருக்கான் அப்படின்னா நரையிலனே. என்னமோ ஆழ்வார் மீது நரைந்தாரு, ரொம்ப நரைச்சு போயிட்டோ, தலையெல்லாம் தும்பப்பூ மாதிரி வெள்ளையா பூத்தோ, அந்த பிளாக் கலர் மாதிரின்னு இல்லை. அங்கே மிகுனர் அப்படிங்கிறது அந்த ஒரு பர்சனை சொல்றது. இப்போ பஸ் ஒருத்தன் ஓட்டுறான் டிரைவர் இல்லையா, அவனை ஓட்டுநர்ன்றான். ஒருத்தன் டிக்கெட் எல்லாம் கொடுத்து அந்த பஸ்ஸை நடத்துறான் இல்லையா, அவனை நடத்துனர்ன்றான். அத மாதிரி ஓட்டுநர்னா ஒன் ஹூ டிரைவ்ஸ், நடத்துனர்னா ஒன் ஹூ கண்டக்ட்ஸ். அதே மாதிரி மிகுனர் அப்படின்னா அவனை காட்டிலும் வசந்தவா யாரும் கிடையாது, அவன் தான் எல்லாரை காட்டிலும் உயர்ந்தவன் அப்படிங்கிற அர்த்தம் தொழிக்கும்படியாக மிகுனரை. அப்போ மிகுனர் பிளஸ் இரண்டாம் வேற்றுமை உருவு ஐ, மிகுனரை இளனே. இந்த லோகத்துல எங்கேயும் கிடையாது, அந்த எம்பெருமானை விஞ்சியவன் கிடையாது, அவனுக்கு சமமானவன் கிடையாது. அததான் ஆழ்வாராதிகள் ஒத்தாரும் மிக்காரும் இளையாய மாமாயான். இன்னும் ஒரு படி மேல போய் சுவாமி தேசிகன் தன்னுடையதான ஸ்ரீமத் ரகசிய திரையசாரத்திலே எம்பெருமானுக்கு அதி அற்புதமான ஒரு திருநாமயத்தை சூட்டுறார். பெருமாளை தரித்திரம்ன்றார், சமாதிக தரித்திரன்றார். சமம்னா என்ன? ஈக்குவல். அதிகம்னா என்ன? இன் எக்ஸஸ், அதை காட்டிலும் வசந்து இருக்கிறது. இந்த ரெண்டுமே கிடையாது. எம்பெருமானுக்கு மேல்பட்டவனும் கிடையாது, எம்பெருமானுக்கு சமமானவனும் யாரும் கிடையாது. அப்போ சமமும் கிடையாது, அவனை விஞ்சி அதிகமாகவும் யாரும் இல்லை. இப்போ காசு பணம் இல்லாதவதானே தரித்திரம் வரான். தாரித்திரியம்னா என்ன? இல்லாமைட்டாரு. எம்பெருமானும் ஒரு தரித்திரம் தானா? ஏன்னா எங்க தேடினாலும் அவனுக்கு சமமான ஒரு ஆள் கிடைக்கல, அவனை காட்டிலும் சமமானவனே கிடைக்கலன்னா அவனை மிஞ்சிய எங்கேருந்து கிடைக்க போறான். அதனால சமமானவும் இல்லை, அதிகமாகவும் இல்லை, சம அதிக தரித்திரம். அது சம பிளஸ் அதிக, அந்த ம பிளஸ் மான் ஆயிடும். அப்போ சம அதிக தரித்திரன் பெருமாளுக்கு ஒரு நாமதயம். அவ்வளவு அற்புதமா சுவாமி சொல்லியிருக்கிறேன். இப்படி இந்த சுத்தி வாக்கியத்தினாலே சொல்லப்பட்ட சத்திய ஞானம் அனந்தம் பிரம்மங்கிறதானது ஈஸ்வரன் சத்தியம் என்ற பதத்தினாலே பிரகிருத்தியான அச்சித்தை காட்டிலும் விலட்சணம், ஞானம் என்பதனாலே இந்த பத்த முக்தர்களை காட்டிலும் விலட்சணமானவன்.
நித்தியன் என்பது அந்த அனந்தம் என்ற பதத்தினாலே நித்தியர்களை காட்டிலும் வேறுபட்டவன் அப்படிங்கிறத அப்போ எம்பெருமான் ஈஸ்வரன் சித் விலக்ஷணன் அச்சித் விலக்ஷணன் அப்படின்னு ஆழ்வார் எப்படி அந்த 2வது திருவாய்மொழி வாசகத்திலே நமக்கெல்லாம் ஸ்பஷ்டமா காமிச்சாரோ அதே ரீதியில நாம பிடிச்சுக்கணும். இப்போ சுவாமி தேசிகன் நியாய சித்தாந்தனத்தில அந்த ஈஸ்வர பரிச்சேதம்னு ஒரு சாப்டர், அதுல ஈஸ்வரனுடைய லட்சணங்களை பலபடியா விவரிச்சிருக்காரு. அத எப்படி விவரிச்சிருக்காருங்கிறத அடுத்த உபன்யாசம் வரை காத்திருந்த போது சொல்லி இப்போதைக்கு தலைப்படுகிறேன். கவிதார்க்கிய சம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.